பிஜிபி மெரன் கிங்டம், ஈசிஆர், ஈஞ்சம்பாக்கம், சென்னை. மோடி ஆட்சியில என்ன நடந்திருக்கு தேர்தலுக்கு முன்னாலன்னு கேட்டா, அவரு அடுப்பு ஊதும் பெண்களுக்கு படிப்புன்னு சொல்றது, ஊதுற அடுப்பே கூடாதுன்னு சொல்றது திராவிட கழகம், திராவிட இயக்கம், கலைஞர் அதை தூக்கி போட்டார். ஊதாங்குடல்னு ஒன்று வச்சிருப்பீங்க, இளைஞர் தலைமுறைக்கு தெரியாது, பாட்டிகளுக்கு தான் தெரியும். அது காணாத போயிடுச்சு. இப்ப திருவண்ணே எரியணும் அப்படின்னு இருந்தது. இப்ப மறுபடியும் இந்த மகானுபாவர் வந்தார்ல, யார்? மோடி வர்றாருல, அது சகோதரிகளே அப்படிங்கிறாருல, அவர் ஆட்சியில மறுபடியும் இப்ப என்ன தேடுறீங்க? பழைய அடுப்பு எங்க இருக்குன்னு தேடுறீங்க. இதுதான் அவருடைய சாதனை. இந்த சாதனை 1000 ரூபாய 4ஆம் தேதிக்கு பிறகு எவ்வளோ ஆகும்? 2000 ரூபாய் ஆகும். அதுதான் இப்ப நல்லா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. உங்களை ஏமாற்ற முடியாது யாரும் மிகப்பெரிய அளவுக்கு. அது மட்டும் இல்ல, கேட்பீங்க, இன்னைக்கு உங்களுக்கு தைரியம் வந்துருச்சு, அப்படி கை நீட்ட மாட்டீங்க. ஐயோ ஓட்டு போயிட்டோம், எங்க 2000 ரூபாய் ஆச்சு? யாரை கேட்கலாம்? ஸ்டாலினை தான் கேட்கலாம். டெல்லியில் இருக்கிற மோடியை கேட்க முடியாது, அவர் இங்க இல்ல. ஆக நீங்கள் நன்றாக, நீங்கள் தெளிவாக நினைத்து பார்க்க வேண்டும். கொடுக்கிற ஆட்சி ஸ்டாலின் ஆட்சி, தடுக்கிற ஆட்சி எதுன்னு கேட்டா முழுக்க மேல மோடி ஆட்சி. அதுக்கு துணை போறவங்க இங்க இருந்து அடிமையை போறாங்க, இங்க இருந்து சரணாகதி பாட்டாங்க, அப்படிப்பட்டவங்களை விலைக்கு வாங்கிட்டாங்க, அடமானம் வச்சுட்டாங்க. அதெல்லாம் சேர்த்து நீங்க நல்லா நினைச்சு பார்க்கணும். நேரம் அங்கே போனோடனே என்ன பண்ணாங்க? ஒரு சூழ்ச்சி பண்ணாங்க. சுருக்கமாக சொல்கிறேன். என்னன்னா, இந்த 1000 ரூபாய் மாதம் வருது பாருங்க. இப்போ அதை எப்படியாவது தடுக்கணுங்கிறதுக்காக மார்ச் மாதம், ஏப்ரல் மாதம், அடுத்து மே மாதம், இந்த 3 தேர்தல் வருதுன்னு சொல்லக்கூடிய அளவில் இந்த 3000 ரூபாயை கொடுக்காம நிறுத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணாங்க. மேலே கோர்ட் மூலமா. நம்முடைய முதல்வர் கலைஞர் விடுவாரா? உடனே அதை புரிந்து கொண்டு அதை முறியடித்தார். எப்படின்னா, 3 மாசத்துக்கு சேர்த்த 3000 ரூபாய், மேல வெயில், வெப்பம், கொடுமை, அதனால கோடைக்கு சேர்த்து 2000 ரூபாய். ஆக மொத்தம் நீங்களே எதிர்பார்க்கல, யாரும் எதிர்பார்க்கல, 5000 ரூபாய் பொத்து பேங்க் கணக்கில் விழுந்துதா இல்லையா? இந்த ஆட்சி வந்தா அதான் அவங்க ஏமாந்து போறாங்க. ஏன்னா தடுத்து மக்கள் மத்தியில் பிரச்சாரம். ஏன்னா அவங்க சொல்றது சரக்கு இல்லை, சொல்றதுக்கு சாதனை இல்லை, என்னென்ன செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னு சொல்லக்கூடிய சாதனைகள் இல்லை. அதனால அவங்க என்ன பண்றாங்க? இப்போ வந்த உடனே பொய் பிரச்சாரம் பண்ணுவாங்க. இப்போ பாருங்க, மகளிர் மசோதா தடுத்துட்டாங்க. மகளிர்கள் இடஒதுக்கீடு இந்தியாவுக்கே சொல்லி கொடுத்த மண் தமிழ்நாடு. இடஒதுக்கீடுனா வடநாட்டில் கிடையாது. இப்போ 69% இடஒதுக்கீடு தமிழ்நாட்டில் தான். ஆக எங்களை பார்த்து நீங்கள் ஏமாற்ற முடியாது. மிக முக்கியமாக அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில அவர்கள் என்ன செய்தார்கள் சொன்னால், எப்படியாவது நீக்க வேண்டும் என்று பொய் பிரச்சாரம் செய்யக்கூடிய அளவில் அவர்கள் இருந்தார்கள். அப்படிப்பட்ட நிலை நாகப்பட்டினத்தில் அதிகம் சொல்ல வேண்டாம். அதே நேரத்தில் எதிர்கட்சி அணின்னு வர்றாங்க. யாரு? மோடி வர்றார். நேற்று கூட இங்கே கொஞ்சம் மாய்மால பேச்செல்லாம் பேசியிருக்கிறார். மிக முக்கியமாக என்ன தெரியுமா? மோடியினுடைய, அவருக்கு நான் சொன்ன மாதிரி பேரர் உண்மை பேசுறது இல்லை. உடனே அங்கே நடத்துகிறாங்க தேர்த்து. உங்களுக்கு முன்னாள் நாள் கருப்பு கொடி ஏற்றுனாங்க. ஏன் கருப்பு கொடி ஏற்றுனாங்க? எல்லா வீடுகளையும் ஏன் கருப்பு சட்டை போடணும்னு முதலமைச்சர் சொன்னார். நம்ம தேர்தல் வேலையில் ஈடுபட்டிருப்போம், எல்லாரும் அவங்கள சந்திக்கிறோம். தேர்தல் இன்னும் 2 நாளாக இருக்குன்னு கவலையாக பண்ணா வேண்டுமென்று தேவையில்லாத எப்போதும் பாஸ் ஆயிடுச்சு. 2023 பாஸ் பண்ணியாச்சு மகளிர் மசோதாவை அங்கே அவர். ஆனால் செயல்படுத்துறதுக்கு ஒரு உத்தரவு போடணும், ஆதரவு வேணும். அதை எப்போ வேணாலும் போடலாம், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஆனால் வேண்டுமென்ற நம்ம உரிமைகளை குறைக்கக்கூடிய அளவுக்கு நம்ம தொகுதிகளெல்லாம் குறைச்சி வடநாட்டில் இருக்கிறவங்களுக்கு அதிகப்படுத்தி நம்ம குரலை பாராளுமன்றத்தில் கேட்கக்கூடாது என்று ஆக்குவதற்கான முயற்சி செய்த நேரத்தில் இதை உணர்ந்த நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தெளிவாக என்ன செய்தார்? உடனடியாக
தேர்தல் நடந்தாலும் உரிமையை நாங்கள் மறக்க மாட்டோம் என்று மிகப்பெரிய அளவுக்கு தேர்தலில் கருப்பு சட்டையை போடுங்க, அதே மாதிரி கருப்பு கொடி ஏற்றுங்க, மிகப்பெரிய அளவுக்கு இந்த சட்டத்தை கொளுத்துங்க அப்படின்னு கொடுத்தினாரு. முந்தா நாள் அவங்க தோத்து போனாங்க. அது வரையில் அகம்பாவத்தோடு பேசிக்கொண்டிருந்த ஆர்எஸ்எஸ் ஆட்சி, பாஜக ஆட்சி, மோடி ஆட்சி பெரிய தோல்வியை சந்திச்சது. முதல்ல பாராளுமன்றத்தில் தேர்தலையும் தோல்விதான். அது மைனாரிட்டி அரசு, அதுக்கு மெஜாரிட்டி கிடையாது. இப்போ 2வது தோல்வி. இனிமே 3வது தோல்வி எங்கேருந்து வரும்னா தமிழ்நாட்டிலிருந்து தான் வரப்போகுது. அவர்களுக்கு எந்த கொள்கையும் கிடையாது மிகப்பெரிய அளவில். அப்படிப்பட்ட அவர்கள் பொய்யான வாக்குறுதிகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். தாய்மார்களே அப்படிங்கிறார். யார் இவர் கையை பிடிச்சது? அதனால தான் நாளைக்கு தனியாக கொண்டு வாங்க மசோதா, பெண்களை கொடுக்கணும். அது மட்டுமல்ல, 50% பெண்களுக்கு. பெண்கள் கேட்காமலே இந்தியாவிலே செய்த ஒரே ஒரு ஆட்சி ஸ்டாலின் ஆட்சி தான், திராவிட மாடல் ஆட்சி. இப்ப எங்கள்கிட்ட போய் நீங்க இடஒதுக்கீடு சொல்லி கொடுக்க கூடாது. உங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டில் தான் பாஜக ஆளாத காவி மண்ணாக இதை ஆக்கணும் முயற்சிக்கிறாங்க. ஒருபோதும் காவி மண்ணா ஆகாது. ஏனென்றால் இங்கே அதை கொடுத்தா என்ன லாபம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்கன்னு சொன்னா, எப்படியாவது பெண்களை ஏமாற்றலாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறார்கள். அதற்கு இடம் கிடையாது. மிக முக்கியமாக எப்படி மோடி பதவிக்கு வந்தார், மோடி எப்படி பதவிக்கு வந்தார்? 2 கோடி பேருக்கு ஒரு வருஷத்துல வேலை கொடுப்பேன்னார். இதுவரையில் 22 கோடி பேருக்கு 11 வருஷத்துல அவர் வேலை கொடுத்தாரா? நினைத்து பார்க்கணும். அது மட்டுமல்ல, தாய்மார்களை பார்த்து ஓடி போய் உடனே வங்கி கணக்கு தருங்க, உங்களுக்கெல்லாம் உங்க வங்கி கணக்கில் 15 லட்சம் ரூபா கொத்துன்னு விழுவுன்னு. அதெல்லாம் யாரும் மறந்து போனாங்க போறாம. வாக்குறுதி கொடுத்தவர் அதை பற்றி கவலைப்படல. கேட்டா அமித்ஷான்னு ஒருத்தர் இருக்கார், அவருக்கு ஒரு பொருத்தமான மந்திரி, அதெல்லாம் மிக முக்கியம். அவர் என்ன சொல்றாருன்னா, ஏன்யா நீங்க 15 லட்சம் ரூபா போடலன்னா ஒரு காசு போட்டிருக்கீங்களா? ஒரு பணம் போடலையே, ₹1 கூட போடலையே அப்படின்னு கேட்டா ஹிந்தியில பதில் சொல்றாரு. ஜும்லாங்கிறார். ஜும்லான்னா இருந்தாலும் உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் நான் தெரிஞ்சவங்களுக்கு. ஜும்லான்னா சும்மா டூப்பு. நம்ம சொல்லுமா சும்மா டூப்புன்னு தாய்மார்கள் சொல்லுவாங்க. அப்படி வச்சு அது மாதிரி மிகப்பெரிய அளவுக்கு டூப்பு, மிகப்பெரிய ஜும்லா. அதனால தான் நம்ம சொல்றோம், இந்த ஜும்லா வாலாக்கள் அவங்க முந்தைய மொழியிலேயே சொல்றேன். ஜும்லா வாலாக்களுக்கு, ஹிந்தி வாலாக்களுக்கு இனிமேல் தமிழ்நாட்டில் நீங்கள் ஆதிக்கம் செலுத்த வழி கிடையாது. கலவரங்கள் இல்லை, அமைதி பூங்காவாக இருக்கிறது. இங்க யாரும் கலவரம் பண்ண முடியாது. அதுக்காக தான் திருப்பரங்குன்றத்தை தேர்ந்தெடுக்கிறான். அங்க போய் தீபம் எரிய வேண்டிய இடத்துல எரியட்டும். யாரும் அதுக்கு எதிராக இல்லை. தாய்மார்களே, பெரியோர்களே, நண்பர்களே, வருகிற 23ஆம் தேதி அன்று நீங்கள் நேரடியாக வாக்குச்சாவடிக்கு சென்று அங்கே வரிசைப்படுத்துங்கள். இதற்கிடையில ஒன்றை சொல்லுகிறேன், அருமை தாய்மார்களே, அருமை சகோதரிகளே, இங்கே இஸ்லாமியர்களா, கிறிஸ்தவர்களா, மதம் உள்ளவர்களா, ஆனால் மதத்தால் மாறுபடலாம். ஆனால் நாம் எல்லோரும் மனதால் ஒன்றுபட்டவர்கள். இவர்களை பிரிக்கவே முடியாது. VGP Merang Kingdom, ECR, Injambakam, Chennai.